வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நாளைக்கு ஈவினிங் நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கிங்க. ஸோ கிளாஸஸில் நம்ம என்னென்னலாம் எடுக்க போகிறோம் அப்படின்ற டாபிக் தான் இது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கிளாஸஸில் டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மல்டிபிள் ட்ரையாங்கிள் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ. ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம். பட் அந்த வீடியோவில் உங்களுக்கு ரெண்டு மல்டிபிள் ட்ரையாங்கிள் தான் இருக்கும். ஒன்று கால் சைடு அண்ட் இன்னொன்று புட் சைடு. ஸோ அந்த மல்டிபிள் ட்ரையாங்கிள்னால் நான் என்னென்னு சொல்லிடுறேன். மார்க்கெட் அதாவது கால் சைடு அப்படின்னா ஒரு புட் ஆப்ஷன், அதுக்கு கீழே தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன், ஓகேங்களா. அதே மாதிரி புட் சைடு மல்டிபிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷன், அதுக்கு கீழே அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 3 புட் ஆப்ஷன்ஸ் இருப்பாங்க. இதுதான் புட் சைடு. இவங்க கால் சைடு. ஸோ இவங்களை நம்ம ஏன் அனலைஸ் பண்ணி இது எதன் மூலியமாக எப்படி இருந்தால் என்ன மாதிரி இருக்க வாய்ப்பு அப்படின்றத உங்களுக்கு ஏன் அனலைஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மல்டிபிள் ட்ரையாங்கிள் முந்தைய நாள் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, ஒரு ஸ்ட்ராடலும் அண்ட் ஸ்ட்ராங்கிளும் நம்ம எடுப்போம், சரிங்களா. முன்னாடி நாள் க்ளோசிங் ப்ரைஸை வச்சு நம்ம ஸ்ட்ராடலோ ஸ்ட்ராங்கிளோ எடுப்போம். அதை பேஸ் பண்ணி நம்ம என்னென்னா அடுத்த நாள் லெவல்ஸ் மட்டும் நம்மளால் எடுக்க முடியும். அந்த லெவல்ஸ்குள்ளே இருந்தால், லெவல்ஸை தாண்டி இருந்தால் எப்படின்னு சொல்லி. பட் அதுக்குள்ளே மார்க்கெட் அந்த லெவல்ஸ்குள்ளே மூவ்மெண்ட் நடக்குது இல்லையா. நம்ம குறிப்பிட்ட லெவல்ஸாக இருக்கட்டும், ஒரு ஷார்ட் எட்ஜு அதனுடைய மிட் பாயிண்ட்டு, அதேமாதிரி ஒயிட் எட்ஜு அதனுடைய மிட் பாயிண்ட்டு, அதுக்கப்புறமா ஷார்ட் ரேஞ்சு, அடுத்ததாக ஒயிட் ரேஞ்சு, இந்த மாதிரி லெவல்லாம் எடுக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த லெவல்லாம் எடுத்து அதுக்கு உட்பட்டு எந்த இடத்துல ஓப்பன் ஆகி எதுக்கப்புறம் போனால் எங்கே போவாங்க, எங்கே வர்றாங்க, அடுத்து இந்த இடத்துக்கு இந்த மாதிரி அமைஞ்சால் எப்படி இருக்க வாய்ப்பு, இதெல்லாமே ஒரு 6 டைப் ஆஃப் மல்டிபிள் ட்ரையாங்கிள் நிறைய இருக்காங்க. பட் மேஜராக இருக்கக்கூடிய 6 டைப்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அதில் கால் சைடு 3 டைப்பும், புட் சைடு 3 டைப்பும், சரிங்களா. இதைத்தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ இந்த வீடியோ முழுக்க எல்லாத்துக்குமானது, ஸ்டூடெண்ட்ஸுக்குமானதும் சரி, இப்போ லாஸ்ட் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்குமானதும் சரி, சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே. இதில் நிறைய பேர் ஆல்மோஸ்ட் அனலைஸ் பண்ணி ஒரு சில பேர் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு 1 or 2 ட்ரையாங்கிள்ஸ் அவங்க டிஃபைன் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் மேக்ஸிமம் பீப்புளுக்கு தெரியாதது, யாருமே இதை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. எந்த ஒரு சேனல்லையுமே இதை சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. இந்த 6 டைப், மேஜர் 6 டைப் இருக்குது அப்படின்றத. ஸோ அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நோட் பென் இருக்கும் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்கிறத அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி ஃபர்தராக மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றத வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே நம்ம கால் சைடு போயிடுவோம். ஸோ டைப் ஆஃப் மல்டிபிள் ட்ரையாங்கிளில் கால் சைடு டைப் 1, சரிங்களா. இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் அதாவது ஓப்பன், இதில் ஸ்டாண்டர்டாக நம்ம ஓப்பன் ப்ரைஸ் வச்சுக்குவோம். இதுக்கு இடையில் உங்களுக்கு மார்க்கெட் சினாரியோவில் மற்ற லெவல்ஸ், அதாவது ஒரு எஸ்டர்டே ஹை, இல்லை ஒரு எஸ்டர்டே லோ அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ், இதுக்கப்புறம் இந்த லெவல்ஸ்லாம் இருந்தால், ஒருவேளை கீழேயோ மேலேயோ இந்த லெவல்ஸ்லாம் இருந்தால் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் அதை பார்த்துங்க. ஏன்னா ஓப்பன் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதனால் ஓப்பனை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ ஓப்பனுக்கு கீழே மார்க்கெட் இருக்காங்க, சரிங்களா. பெருசாக போகலை, பட் சம்திங் லெவலில் மார்க்கெட் இருக்காங்க. நம்மளுக்கு மல்டிபிள் ட்ரையாங்கிள் கால், அதாவது ஒரு புட் ஆப்ஷன் அண்ட் கால் ஆப்ஷன், 3 கால் ஆப்ஷன் அமைகிறாங்க, சரிங்களா. இது எப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கிற இடத்துக்கும் ஓப்பன் ப்ரைஸுக்கும், சரிங்களா. ஓப்பன் ப்ரைஸு இங்கே, மார்க்கெட் இந்த இடத்துல இருக்காங்க, இந்த இடத்துல ரன் ஆகிட்டுருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல உள்ள புட் ஆப்ஷனும் ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே உள்ள 3 கால் ஆப்ஷனும் இப்படி இந்த மாதிரி டைப் 1ல் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி அமைஞ்சால் என்ன சான்சஸ், இந்த மாதிரி தான் அமையும். ஸோ இப்படி அமைகிறதுக்கு மார்க்கெட்டில் என்ன மாதிரிலாம் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இங்கேருந்து ஓப்பனை கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட எண்டுக்கும் ரீச் பண்ணுவாங்க. அதர்வைஸ் இந்த இடத்துல ஓப்பன் டு இந்த புட் ஆப்ஷனுக்கு சைட் வேஸ் போட ஆரம்பிச்சிடும். இதுதான் டைப் 1ல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது கன்வெர்ட் ஆகி இது ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டாகவும் நடைபெறலாம், அதர்வைஸ் சைட்வைஸாகவும் போகலாம்.
ஸோ கொஞ்சம் இல்லை இந்த ரேஞ்சுக்குள்ளே நியர்பை இருந்து முடிக்கவும் செய்யலாம். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி சினாரியோ அமையும் போது, இந்த மாதிரி ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அமையும் போது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதில் நம்ம சினாரியோவும் சொல்லிடுவோம், ஓப்பனுக்கு மேலே கீழே. ரெண்டாவது ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸும் எப்படி அமைகிறாங்கன்றதை நம்ம இதில் பார்க்குறோம். இது வந்து டைப் 1. அடுத்ததாக எடுத்துட்டிங்க அப்படின்னா டைப் 2. ஸோ கால் சைடு டைப் 2. இந்த டைப் 2ல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உங்களுக்கு ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே ஆல்மோஸ்ட் போயிட்டாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன சொல்கிறோம், கால் சைடு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளுக்கு ஒரு புட் ஆப்ஷன், 3 கால் ஆப்ஷன். ஸோ அது மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஒரு புட் ஆப்ஷன், 3 கால் ஆப்ஷன். மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போய் இங்கே நிற்கிறாங்க. ஸோ இந்த காலோட எண்டில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கடைசியாக இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் எண்டில் நிற்கிறாங்க. அப்போ இதுக்கு கீழே இதுக்கு இடையில உள்பட்ட கால் ஆப்ஷன், இந்த ஒரு கால் ஆப்ஷன் இந்த ஒரு கால் ஆப்ஷன் இந்த ஒரு கால் ஆப்ஷன் இருக்காங்க. அப்போ ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி சினாரி அமையும். போன மார்க்கெட் இங்கேருந்து போய் ஆல்மோஸ்ட் ரீச் அவுட் ஆன மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள், ஓப்பன் ப்ரைஸ்க்கு நியர்பையில் ஒரு புட் ஆப்ஷன், அதுக்கு மேலே எங்கெல்லாம் மார்க்கெட் ட்ராவல் ஆகிருக்காங்களோ அந்த இடத்துல உள்ள கால் ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னா, மேக்ஸிமம் மார்க்கெட் திரும்பி ரிவர்சல் வந்து இடைப்பட்ட ஒரு மார்க்கெட் சினாரியோ லெவல்ஸில் ஏதோ ஒரு லெவல்ஸில் டச் ஆகிட்டு வர்றதுக்கோ, அதர்வைஸ் ஓப்பன் ப்ரைஸ் ரீச் பண்ணுறதுக்கோ சான்சஸ் இருக்கிறது. இது அதிகம்னு சொல்ல மாட்டேன், கம்மின்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த கால் ஸ்ட்ரைக்குக்கும் இந்த கால் ஸ்ட்ரைக்குக்கும் இடைப்பட்ட அந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன். 100 இருந்தால் 100, இல்லை 50 இருந்தால் 50, அதுக்குள்ளே ஒரு சைட் வேஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து டைப் ஆஃப் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் நம்ம சொல்கிறோம்னா அதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். பிளைண்டாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரி அமையும் போது எப்படி இருக்காங்கன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அடுத்ததாக கால் சைடு டைப் 3. ஸோ அந்த டைப் 3ல் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து ஓப்பன் ப்ரைஸை விட்டு கீழே இறங்கிடுவாங்க. கீழே இறங்கினதுக்கப்புறம் இந்த ஓப்பன் ப்ரைஸில் ஒரு புட் ஆப்ஷன் இருப்பாங்க, அதுக்கு கீழே உள்ள கால் ஆப்ஷன் இருப்பாங்க. சரிங்களா? ஒன்று இங்கே இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன், இல்லை இங்கே இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன்ஸ் இருப்பாங்க. ஸோ இது என்னென்னா, ஆல்மோஸ்ட் மார்க்கெட் இறங்கி வந்து அகெயின் மறுபடியும் உள்ள செல்லர்ஸ் உள்ளே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க இடத்துல மார்க்கெட் ஒன்று ரிவர்சல் ஆகிறதுக்கு இந்த இடத்துல சான்சஸ் மேக்ஸிமம். இந்த இடத்துல என்ன ஆகும்னா சைட் வேஸ் போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கும். இதை நான் அழுத்தி சொல்கிறேன்னா அதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து சைட் வேஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ரிவர்சல் மேபி இங்கேருந்து ஒரு 50%, எந்த அளவுக்கு இறங்கியிருக்காங்களோ அதுலேருந்து ஒரு 50% இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கிறது. இது வந்து கால் சைடு டைப் 3. அடுத்து புட் சைடு. இதுக்கப்புறம் வந்து புட் சைடு பார்க்கும். ஸோ இதே தான், கொஞ்சம் இன்வெர்ட்டடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்டு அந்த சைடு நம்ம கால் சைடு பார்த்ததுக்கு இன்வெர்ட்டடாக புட் சைடு இருக்கும். ஸோ புட் ஆப்ஷன் சைடு டைப் 1. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டுருப்பாங்க. ஸோ கீழே ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே இருக்கக்கூடிய புட் ஆப்ஷனோட மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் எப்படி இருக்கும், ஆல்மோஸ்ட் ஓல்டு வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். மேலே வந்து ஒரு கால் ஆப்ஷன் இருப்பாங்க, அதுக்கு கீழே வந்து புட் ஆப்ஷன் இருப்பாங்க. 3 புட் ஆப்ஷன். அதிகபட்சம் அந்த 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குள்ளே தான் இருக்கும். அந்த 4 தான் நீங்கள் வந்து மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் எடுத்துக்கணும். ஏன் அதனாலன்னு சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு ஷார்ட் எட்ஜாக இருக்கும் இந்த ரேஞ்சு. அந்த 5ஆவதாகவும் 6ஆவது இருக்கிறது வந்து ஒயிட் எட்ஜுக்கு நியர்பை இருக்கனால இந்த தொடர்ச்சி புட் ஆப்ஷனோட தொடர்ச்சி ஆகட்டும், இல்லை கால் சைடு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் இருக்கும்போது கால் சைடோட தொடர்ச்சி ஆகட்டும், இந்த இடத்துல கட் ஆயிரும். ஸோ அதுக்கு கீழே இருக்கிறது ஒய்டஸ்ட்டு ரேஞ்சாக இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன வாய்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் ப்ரைஸை கட் பண்ணி கீழே வர்றதுக்கு சான்சஸ், இல்லை மேலே இந்த இடத்துக்கும் இந்த ஓப்பன் ப்ரைஸுக்குமே சைட் வேஸில் போகிறதுக்கு சான்சஸ் 2 வகையில் இருக்கும். அகெயின் மேலே போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் டேபிள் சேஞ்ச் ஆகணும். இந்த இடத்துல சைட் வைஸ் போயிட்டுருக்கும்போது இந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட்டு வந்து ஓப்பனை கட் பண்ணாமல் மார்க்கெட் அதுக்குள்ளே இருக்கும்போது சேஞ்ச் ஆகணும். எந்த மாதிரி? அகெயின் கால் சைடு சம் சைடு சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி இருந்தால் அடுத்த மாதிரியான மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு சான்சஸ். அடுத்ததாக புட் சைடு டைப் 3, சாரி புட் ஆப்ஷன் சைடு டைப் 2. இந்த டைப் 2 எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா,
மார்க்கெட் வந்து ஓப்பன் ப்ரைஸ் அந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே வந்துடுவாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் அந்த தொடர்ச்சி இருக்குல்லையா, தொடர்ச்சி கட் ஆகி இங்கே இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளுக்கு மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ரிவர்சலர் ஆகும். ரிவர்சல் ஆகிட்டு இந்த காலுக்கும் இந்த புட்டுக்கும் அல்லது இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒரு புட் ஆப்ஷனுக்கும் இந்த கால் ஆப்ஷனுக்கும் மிட் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த புட் ஆப்ஷனை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, ரீச் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதர்வைஸ் இதுக்குள்ளே இங்கேயே சைட்வேஸ் போகிறதுக்கும் வாய்ப்புகள். ஏன்னா புட் ஆப்ஷனுக்கு ப்ரீமியம் கொடுத்துருவாங்க. ஒன்று ரிவர்சல் ஆகி கரைப்பாங்க, இல்லாட்டி சைட்வேஸ் போட்டு கரைப்பாங்க. இதுதான் அதனுடைய பொருள். அப்போ ரிவர்சல் ஆர் சைட்வேஸ். ஸோ இதை வந்து நீங்கள் எழுதி வைக்கணும். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு ஈஸியராக வந்து படம் போட்டு காமிச்சிட்றேன், ட்ராயிங் வரைஞ்சி. பட் அதை நீங்கள் வந்து எழுதிக்கணும். எழுதிட்டீங்க அப்படின்னா தான் அது ஈஸியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கு மேற்பட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அடுத்ததாக புட் சைடு டைப் 3. ஸோ இந்த புட் சைடு டைப் 3 அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து ஓப்பன் ப்ரைஸில் நம்மளுக்கு ஒரு கால் ஆப்ஷன் இருப்பாங்க. மார்க்கெட் மேலே போயிடுவாங்க. ஒன்று ஓப்பன் ப்ரைஸில் இருக்க கால் ஆப்ஷனோ இல்லை இங்கே இருக்க கால் ஆப்ஷனோ இருப்பாங்க. ஸோ அதுக்கு இடையில் உள்ள இந்த இடத்துல உள்ள புட் ஆப்ஷன்ஸ் இருப்பாங்க, 3 புட் ஆப்ஷன்ஸ். ஸோ அப்போ அந்த ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே போய் இங்கே கால் இருந்தால் அவங்க என்ன இருக்கும், ஐடிஎம் கால், அல்லது இங்கே கால் இருந்தால் அவங்க ஓடிஎம் கால். கரெக்டுங்களா? இங்கே இருந்தால் ஐடிஎம், இந்த கால் ஆப்ஷன் இருந்தால் ஐடிஎம் கால் ஆப்ஷன். இங்கே இருந்தாங்கன்னா மார்க்கெட்லேருந்து ஓடிஎம் கால் ஆப்ஷனாக இருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல தான் ரன் ஆகிட்டு. ஸோ இதில் என்ன சான்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து அகெயின் திருப்பி இந்த இடத்துக்கும் உள்ள மிட் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு, ஏன்னா இவங்க ஐடிஎம் கால் இருக்காங்க இல்லையா, அதனால் திருப்பி வர்றதுக்கு சான்சஸ். ஆர்எல்ஸ் இந்த புட் ஆப்ஷனுக்கும் இந்த கால் ஆப்ஷனுக்கும், மேலே உள்ள இந்த புட் ஆப்ஷனுக்கும் இந்த கால் ஆப்ஷனுக்கும் சைட்வேஸ் போகிறதுக்கு சான்சஸ். ஸோ இந்த மாதிரி 6 டைப் ஆஃப் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் இருக்குது. இந்த 6 டைப் ஆஃப் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளை இப்போ நான் சொன்ன வரைக்கும் நீங்கள் பார்த்து, வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நீங்கள் அதை நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னால், அடுத்து நீங்கள் வந்து இதை வந்து அனலைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னால், சரிங்களா, டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எல்லாமே தெரியும். பட் அதுக்குள்ளே எங்கே என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வைக்கிறது அப்படின்றது தெரியாது. இனிஷியல் பீரியடில் உங்களுக்கு அதை பெருசாக அனலைஸ் பண்ணுறதுக்கு எக்ஸாக்டாக வராது. ஆல்மோஸ்ட் அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது தெரியும். ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா நம்ம இப்போ கொடுத்துட்டோம் எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றதுக்கு சான்சஸ் நம்ம சொல்லிட்டோம். பட் நீங்கள் அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் காலோ இல்லை மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட்டோ இருக்கும், சரிங்களா. கால் ஆப்ஷன் ஆர் புட் ஆப்ஷன் இந்த மாதிரி இருக்கும். அப்படி அமையும்போது அதுக்கடுத்து அவங்க எப்படி மூவ்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து நோட் பண்ணி லைவ் டெஸ்ட் எடுப்பீங்க. இது பேக் டெஸ்ட்டை விட லைவ் டெஸ்ட் எடுப்பீங்க. ஸோ அந்த லைவ் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஃப்ராங்காக சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒன்லி ஃபார் பெய்டு கிளாஸஸ் மட்டும் தான் நம்ம சொல்கிறோம். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம நிறைய ஹிண்ட்ஸ் கொடுக்குறோம். ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நம்ம நிறைய இன்புட்ஸ் கொடுக்குறோம். அதை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சமாக நம்ம அந்த கிளாஸஸில் பெய்ட் பண்ணி உள்ளே வர்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆல்மோஸ்ட் இதில் என்னென்ன நடக்கிறதுக்கு சான்சஸ்ன்னு சொல்லிடுவோம். ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் ஒன்று கொடுத்துருவோம், சரிங்களா. ஒரு லைஃப் டைம் சப்போர்ட் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கும். அதுதான் மற்ற உங்களுக்குமே இருக்கும் சின்ன சின்ன டவுட்ஸை என்னால் எவ்வளோ தூரம் நான் கிளியர் பண்ணி சொல்ல முடியுமோ அந்த டவுட்ஸ்லாம் நான் வந்து கிளியர் பண்ணி தான் சொல்லிட்டு தான் வர்றேன் எல்லாத்துக்குமே. ஆல்மோஸ்ட் சின்ன சின்ன டவுட்ஸ், ஏன்னா பெய்டு கிளாஸஸில் உள்ளதை நான் இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா இன்னொருத்தர் வந்து அங்கே பணம் கட்டி படிக்கிற விஷயத்தை நான் இங்கே இலவசமாக சொல்லி கொடுத்துட்டேன்னா, ஸோ அங்கே பணம் கட்டி படித்தவங்க என்னைய கேள்வி கேட்பாங்க. நான் வந்து அதை அவங்களுக்கு பெய்டு பண்ணி நாங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பப்ளிக்காக சொன்னீங்கன்னா எப்படி, அப்போ நாங்களே அதே பொறுமையாக இருந்து நாங்கள் இதிலே கற்றுப்போமேன்ற மாதிரி நிறைய டாக்ஸ் நிறைய சேனலில் அதுவும் நம்ம கேட்டிருக்கோம். அதே தான் இங்கேயும் நடக்கும். ஸோ அதனால் வந்து இதை நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள், ஓனாக அனலைஸ் பண்ணி என்னென்னா ஒரு மந்த்லி செஷன்ஸில் இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்களுக்கு நம்மளுடைய கைடன்ஸ் இருக்கும். அவங்க எப்போவுமே தெரியும், அவங்க எப்போ டவுட் கேட்டாலும் நான் தவறாமல் அதை கிளியர் பண்ணுவேன். ஸோ அந்த கைடன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபராக நீங்கள் எஃபோர்ட் போட்டு ஓனாக அனலைஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை வந்து கிராக் பண்ணுற மாதிரி இருக்கும்.
பட் இதில் ஓரளவுக்கு நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணி கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். அதுக்கு மட்டும் நீங்கள் ஏதோ ஒன்று வந்து ட்ரை பண்ணணும். சம் லெவல்ஸை, மார்க்கெட் சினாரியோ லெவல்ஸு அண்டு ஷார்ட் ரேஞ்சு, ஒயிட் ரேஞ்சு, ஷார்ட் எட்ஜு, ஒயிட் எட்ஜு, அந்த மாதிரி லெவல்ஸ். ஏன்னா நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸில் இருக்கும்போது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ் நம்ம வந்து சொல்லி கொடுத்துருவோம். ஆனால் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸோ இல்லை மார்க்கெட் பேஸ்டு லெவல்ஸோ அதை ப்ரீமியத்தில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்துருவோம். பட் இதில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இருக்க நீங்கள் இந்த மார்க்கெட் சினாரியோ லெவல்ஸ்னால் உள்ளே இருக்க லெவல்ஸ் தான் வைக்கணும். மார்க்கெட் சினாரியோ அண்டு ஷார்ட் ரேஞ்சோ இல்லை ஒயிட் ரேஞ்சோ இல்லை நீங்கள் எதுவும் சம் கான்செப்ட் வச்சுருந்தா கூட அந்த கான்செப்டோடு நீங்கள் கம்பைன் பண்ணி இதை பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் எந்த கான்செப்டோ, எந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னோ, இல்லை சார்ட் பேட்டர்னோ, இல்லை எந்த ஒரு இண்டிகேட்டரோ நீங்கள் எதை வச்சுருந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். நான் வந்து இண்டிகேட்டர் பாருங்கள் பார்க்காதீங்க, இல்லை சார்ட்டை பாருங்கள் பார்க்காதீங்க அப்படின்றத நான் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து வற்புறுத்தலை. நீங்கள் எதை வேணால் பாருங்கள். பட் அது கூட இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கம்பைன் பண்ணி பாருங்கள். கம்பைன் பண்ணி, ஏன்னா இதை வச்சு தான் மார்க்கெட்டே ரன் ஆகுது. சரிங்களா? மார்க்கெட்டை ரன் ஆகுறதே இதை வச்சு தான் ரன் ஆகுது. அப்போ இதை கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அந்த இண்டிகேட்டரை உங்களால் ஃபைன் டியூன் பண்ண முடியும். இல்லை ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸை உங்களால் ஃபைன் டியூன் பண்ண முடியும். இல்லை ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய உங்களுடைய அந்த சம் சார்ட் பேட்டர்ன்ஸு இல்லை கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸாக இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ண முடியும். ஸோ இதை வந்து கம்பைன் பண்ணி பாருங்கள். இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ரன் ஆகிறது. அங்கே ஸ்டாக்ஸில் என்ன பண்ணுவாங்களோ, ஸ்டாக்ஸில் ஒரு விஷயத்தை வந்து பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. எங்கே? ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தான் ரிப்ளை பண்ணுவாங்க. ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் உள்ள அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த டேட்டா தான் நம்மளுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸாகவும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியாகவும் கிடைக்கும். அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம எதோட போடுறோம்? மார்க்கெட் சினாரியோன்ற ஒரு விஷயத்தோடு போடுறோம். மார்க்கெட் சினாரியோட விஷயத்தோடு போட்டுட்டு அது கூட எதை கம்பேர் பண்ணுறோம்? நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் லெவலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒருத்தர் எப்போ நீங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ தனித்தன்மையாக இருந்து, அப்போ தான் நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ஷைன் ஆக முடியும், சஸ்டெயின் ஆக முடியும், ஒரு பிரேக் ஈவனில் வந்து ப்ராஃபிட்டுக்கு கன்வெர்ட் ஆக முடியும். ஸோ இன்னொருத்தர் வந்து இப்போ நானே என்னோடய இதில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ் மேக்ஸிமம் 6 மந்த்ஸ் நீங்கள் பார்த்துட்டு அதை வந்து லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை எடுக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் அந்த லெவல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போட்டதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷனாக வச்சுக்கலாம். ஓகே, நம்ம சொல்கிறதும் நம்ம எடுத்துருக்கதும் நம்ம ஆல்மோஸ்ட் மார்க்கெட் சினாரியோ நம்ம எடுத்துருக்கதும் அவர் வச்சுருக்கதும் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்களாக இண்டிவிஜுவலாக அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா இண்டிவிஜுவாலிட்டி இது முக்கியம் ரொம்ப ரொம்ப மார்க்கெட்டில். இங்கே யாருமே வந்து 10 பேர் 20 பேர் சேர்ந்து ட்ரேட் பண்ண போகிறதில்ல, 10 பேர் 20 பேர் சேர்ந்து முடிவு பண்ண போகிறதில்ல. தனித்தன்மையாக உங்களுடைய பணம், உங்களுடைய ரிஸ்க்கு, உங்களுடைய கேபிட்டல், சரிங்களா, உங்களுடைய டைமு, இதுதான் மார்க்கெட்டில் முக்கியம். அப்போ நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். இதில் யாரும் வந்து இந்த இடத்துல பண்ணுங்கள் அந்த இடத்துல பண்ணுங்கன்னு யாரும் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. அவங்கள்ட்ட நம்ம கேட்கவும் கூடாது. நம்மளாக தான் கிடைக்கக்கூடிய ஹிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல கான்செப்ட்லாம் எடுத்துகிட்டு அதன் மூலிமா அனலைஸ் பண்ணி நம்ம இண்டிவிஜுவலாக ஷைன் ஆகணும். அப்போ தான் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லைன்னா சஸ்டெயின் பண்ண முடியாது. மார்க்கெட் நீங்கள் வந்து பொதுவாக வந்து இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதோ, இல்லை நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் இன்னொருத்தர் போட்ட எஃபர்ட்டை வந்து இன்னொருத்தர் வந்து டேட்டாஸ் எடுத்து கொடுத்துருவாரு, அந்த டேட்டாஸ் வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், நம்ம அதை வச்சு ட்ரேட் பண்ணலான்னு சொல்லி உள்ளே வந்தீங்கன்னா மார்க்கெட் உங்களை சஸ்டெயின் ஆக விடாது. ஸோ இது 100% உண்மை. ஸோ எஃபர்ட் போட்டு லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைன் டியூன் பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜியோ கான்செப்டோ ஏதோ ஒன்று ஃபைன் டியூன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.